ஆளுங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அண்ணி வைஷு எங்க? அவ அந்த ஆட்டோக்காரியோட கிளம்பி போயிட்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் வந்து ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்களா? எதுவும் பிரச்சனை இல்லையே? வைஷு பிரச்சனையா இருப்பா, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருன்னு அவளை வெளியே கூட்டு போனீங்க. நான் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தேன், ஆகாஷ் அப்பாட்ட தெளிவா காட்டி கொடுத்துருப்பான். என்ன சொல்ற? நான் பில்டர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆகாஷ் அப்பா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். பில்டர்ஸ் வரும்போது கரெக்டா கவனிச்சிட்டேன். இல்ல நம்ம ஆகாஷ் பில்டர்ஸ் வந்ததை அப்பாவுக்கு லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காமிச்சிருப்பான். எங்க அவன்? மேலதான் இருப்பான். மேல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டாங்க, டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டாங்க. அவங்க பாஸ் கிட்ட பேசிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டோக்காரி வாசல்ல தேவடு காத்துட்டு இருந்தாளே, அவ பில்டர்ஸ் எதுவும் பார்க்கலையே? அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? பில்டர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆட்டோக்காரி வைஷுவை தேடி உள்ள வந்துட்டா. பாத்துட்டாளா? பார்த்தா, ஆனா அவங்க பில்டர்ஸ்னு அவளுக்கு தெரியாது. உள்ள வந்த உடனே வைஷு வீட்டுல இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். ஆனா அவ கிளம்பி போகாம உடனே வைஷுக்கு ஃபோன் பண்ணிட்டா. வைஷுக்கு ஃபோன் வந்தது, அவ பேசினா. ஆட்டோக்காரி தான் ஃபோன் பண்ணாளா? அப்புறம் எதுக்கு அவ வெளியில ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருந்தா? வைஷு அவளை வீட்லயே உட்கார வைன்னு சொன்னா. நான் தெளிவா உசாராயிட்டேன். நீ ஆட்டோல போய் வெயிட் பண்ணு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ஆட்டோக்காரிக்கு அப்பவும் வைஷுவும் ரொம்ப தான் இடம் கொடுக்குறாங்க. அவளும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதே. ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியிற வரைக்கும் மனசு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் போல. இதைத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடாதீங்க. பிரபு, ஒன்னு சொல்லட்டா? எல்லா பிரச்சனையும் தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. டீல் பக்காவா முடிஞ்சு நமக்கு பணம் கைக்கு வரும். இது நடக்குதா இல்லையான்னு பாரு.